மதுரையில் நடைபெறும் தாவேக மாநாட்டில் 25,000 பெண்கள் உட்பட 1,50,000 தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என காவல்துறைக்கு தாவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில்குமார், குறிப்பாக காவல்துறையிடம் இந்த மாநாடு தொடர்பாக தாவேக என்ன மாதிரியான தகவல்களை அளித்திருக்கின்றது? காவல்துறை என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது? சொல்லுங்க. மோகன், வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தி பகுதியில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு புஷி ஆனந்த் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையில் சில கேள்விகளை முன்வைத்தனர். அதாவது 50 கேள்விகளை முன்வைத்திருந்தனர். அந்த 50 கேள்விகளுக்கும் திருமங்கலம் ஏஎஸ்பியிடம் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மாநாட்டின் முக்கிய நோக்கமாக தமிழக வெற்றி கழகம் கொள்கை கோட்பாடுகள் மக்களின் கொண்டுள்ள செல்வாக்கிற்கு நிகழ்ச்சி நிரல், கட்சி கொடியேற்றி உறுதிமொழி, தீர்மானம், தலைவர் உரை, இறுதியாக நன்றியுரை என திட்டமிடப்படுவதாகவும் மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர்கள் இல்லை. மாநாட்டில் பங்கேற்க வரும் விஜய் விமானத்தில் இருந்து வரும் வழியில் வரவேற்க எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த மாநாட்டில் 1,20,000 ஆண்கள், 25,000 பெண்கள், 4,500 முதியவர்கள் மற்றும் 900 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பதாகவும் குழந்தை மற்றும் கர்ப்பிணி பெண்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் புஷி ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 300 பேருக்கும் 750 வேன்கள், 1000 இருசக்கர வாகனங்கள் தவிர வர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளே மற்றும் வெளியே செல்வதற்கென்று 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு எந்தவித தன்னார்வலோ முதியோர்களோ என்று தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வாகன நிறுத்தத்துக்கென்று சுமார் 400 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்காக சுமார் பாரப்பத்தி அருகே 500 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒவ்வொரு முறையும் செய்யப்பட்டுள்ளதாக புஷி ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரக்கூடிய மாநாட்டில் கலந்தக்கூடிய தொண்டர்கள், பார்வையாளர்களுக்கு ஆங்காங்கே குடிநீரும் ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் 900க்கும் மேற்பட்ட தண்ணீர் டேங்குகளும் வைக்கப்பட்டு அனைத்து வித ஏற்பாடுகளும் முன்னேற்படுவதாகவே எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது, எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று ஒவ்வொரு நடவடிக்கையும் புஷி ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், இதனால் இந்த பகுதியில் மாநாட்டுக்காக அனைத்து தொண்டர்களும் தினமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் பார்வையளிக்கப்பட்டு இன்று 200க்கும் மேற்பட்ட ஆட்டோகளில் தாவேகா கொடி கட்டியவாறு பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் மதுரை மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலிருந்து தாவேகா தொண்டர்கள் வருகை தர உள்ளனர். இதற்கு சுமார் 5 லட்சத்திற்கு மேல் வருவார்கள் என்று ஆனால் தாவேகா தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்காக, காட்சிகளை வழங்கியதற்காக நன்றி செந்தில்.